அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அரசியல் காரணங்களுக்காக விமர்சனம் செய்யப்படுவதை புறந்தள்ளுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது 10 நாள் பயணமாக ஜெர்மன், லண்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அங்கு பல்வேறு புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து முதலமைச்சர்கள் கலந்துரையாடி வருகிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிற்கு ஏற்கனவே அறிவித்தபடி பல்வேறு நாடுகளிலிருந்து தொழில் முனைவரை ஊக்குவிக்கும் பொருட்டு அங்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு மேலும் கூடுதலாக தொழிற்சாலை நிறுவுவதற்கு முதலமைச்சர்கள் சார்பில் தற்போது ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே இதுகுறித்து முதலமைச்சர்கள் தனது உடன்பிறப்புக்கு எழுதிய கடிதத்தில் ஏறத்தாழ தமிழ்நாடு அளவுக்கான மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடான ஜெர்மனிக்கு மேற்கொண்ட பயணத்தில் தமிழ் சொந்தங்களான சந்திப்பு, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், NRW மாநிலத்தின் தலைமை அமைச்சருடான கலந்துரையாடல் என திட்டமிட்டபடி அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருப்பதை மகிழ்ச்சி தருகிறேன் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஜெர்மனிலிருந்து லண்டன் புறப்படுவதற்கு இந்த கடிதத்தில் எழுதியிருக்கும் முதலமைச்சர்கள் லண்டனில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உலகின் ஒப்பற்ற சிந்தனையாளர்கள் நாம் பகுத்தறிவு பகலுடன் தந்தை பெரியார் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு முன்னிட்டு புத்தகங்களை வெளியிட்டு உரையாற்ற இருக்கிறேன் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் லண்டனில் தமிழ்நாட்டிலும் வளர்ச்சிக்கான முதலீட்டாளர்கள் சந்திப்பு நடைபெற இருக்கிறது என்றும் அதை நான் ஆவலோடு காத்திருப்பதாகவும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் முதலமைச்சருடைய இந்த வெளிநாடு பயணங்கள் குறித்து பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டு தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் தமிழ்நாட்டின் உள்ளவர்களுடைய வேலைவாய்ப்புக்கும் தேவையான முதலீடை இத்தகைய சந்திப்பு மூலம் ஈர்க்க முடிகிறது என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தன் உடன்பிறப்புகளுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.